வணக்கம் மோகன். வணக்கம் ஜெகன். முஸ்பாய் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்களை பற்றி அலசி ஆராய போகிறோம். அதில் முக்கியமான விஷயம், கனடாவினுடைய பிரம்டன் நகரின் மேயர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். நகர முதல்வர் ராஜபக்ச குடும்பத்தினர் இந்த விடயத்தை எதிர்த்தார். எந்த விடயத்தை? அதாவது அவர்கள் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினமாக ஒரு மே 18 இனவழிப்பு நினைவு தூவி ஒன்று அமைத்திருந்தார். அதை எதிர்க்கிறார்கள் என்றால் அப்போ நாங்கள் செய்த சரி என்ற அர்த்தத்தில் சொல்லி நாமல் ராஜபக்ச அவர்கள் இதை எதிர்த்து ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். அது இப்படியான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்பாவி தமிழ் மக்களை கொன்றுதான் இறுதி யுத்தத்தை நிறைவடைந்தது என்று அவர் குறிப்பிட்டிருக்கார். அது ஆதாரம் கேட்கிறார். அவர் ஏதாவது ஒரு ஆதாரம் இல்லாமல் நீங்கள் தூபிக்க கட்டுறீங்க. சர்வதேச நாடுகள் ஏதாவது அங்கீகரிச்சிருக்கான்னு கேட்டிருக்காரு. அதற்குத்தான் விசாரணை வேண்டும் என்று நாங்கள் சொல்றோம். அந்த விசாரணை இவர்கள் அங்கீகரிக்காம எப்படி சர்வதேச நாடுகள் அங்கீகரிக்கும் அப்படி ஒரு கேள்வி ஒன்று எழுது. அதே மாதிரி இந்த வெளியுறவு அமைச்சகம் அதுவும் தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டிருக்கு. நாமல் ராஜபக்ச போன்ற சில இந்த இனவாதத்தை பேசுகின்றவர்கள் அல்லது இனப்படுகொலை நடக்கவில்லை என்று தென்னிலங்கையில் பறைசாற்றுகின்றவர்கள் கொடுத்த அழுத்தங்கள் காரணமாக அல்லது இந்த அரசாங்கம் தன்னிச்சையாக செயற்பட்டதோ இன்னும் ஒரு வகையில் அவர்கள் இந்த வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கை அவங்க அழுத்தம் கொடுத்து வெளியிட்டார்கள் சொல்ல முடியாது. தன்னிச்சையாக அவர்களாக எடுத்த முடிவுதான். அதாவது அவர்கள் என்ன விடயத்தை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நாங்களும் இதை எங்களோட அதிருப்தியை வெளியிடுறோம். கனடா செஞ்ச தெரியுது. அவர்கள் பிரச்சாரம் இடையில வடக்கில் ஒரு கதை, தெற்கில் ஒரு கதை எல்லாம் இப்போ விளங்குது. முன்னைய காலகட்டங்கள் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விடயங்களை சொன்னாங்கன்னா, இங்கே உயிரிழந்தவர்களையும் நீங்கள் நினைவு கூறலாம், அவர்களும் மனிதர்களான பொருள் கூட பேசியிருந்தாங்க. அதை வச்சு தான் நாங்கள் அல்ல கொள்ளையா வாக்களிச்சு இப்போ அவங்களே திருப்பி அதிருப்தியா அதிருப்தி என்ற விடயத்தை இறந்தவர்களுக்கு நினைவு தூவி அமைப்பது அதிருப்தி என்ற விஷயத்தை அவர்களும் தாங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்குத்தான் யார் எங்களோட பிரம்டன் மேயர் சொல்லியிருக்கிறார். பிரம்டன் நகர முதல்வர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இது சொல்லு அதைத்தான் சொல்லி அவர்கள் என்ன அவர்கள் எதிர்க்கிறபடியாக தான் எங்களுக்கு இது சரி என்று படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நகர முதல்வர் இப்படி செய்திருக்கிறாங்க. சில பேர் ஒரு கதையும் சொல்றார்கள். இது எங்க நாட்டில் இருக்கிற உள்ராட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதேச சபை உறுப்பினர்கள் அவரை போன்றவர்கள். அவர் பிரம்டன் மேயர். அவருடைய கருத்து கனடிய நாட்டினுடைய கருத்தாக கொள்ள முடியாது என்று சொல்லி உதாரணத்துக்கு பார்ப்போம். உள்ளூராட்சி சபையில இப்ப உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம் நிறைவேற்றப்படுது என்றால் அது மத்திய அரசாங்கத்தின் ஏதோ ஒரு வகையில அனுமதி வரும். அந்த அனுமதி இல்லாம செய்யலாம் என்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. என்ன சொல்ல அப்படி ஒரு முட்டாள்தனமான தான் நாங்கள் இதை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு நாடு சரி, இந்தியா கூட இந்த ஒரு அரைகுறை சமஷ்டி இருக்கிற ஒரு நாட்டில் கூட தன்னிச்சையாக செயற்பட முடியாது. ஏன் சமஷ்டி இருக்கிற நாடுகளில் கூட சில விஷயங்களை நாங்கள் மத்திய அரசு கீழ்பட்டு தான் செய்யணும். அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த விடயங்களை இவர்கள் இப்படி சொல்லியிருக்க ஏதோ ஒரு அரசியல் தெரியாத நபர்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணை ஆட்சி என்று வரைக்கும் தான் இப்போ அன்ரோ மாரசநாயக் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அன்ரோ மாரசநாயக் அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன விஷயம் என்றால், எதிர்கட்சியினர் உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிக்கணும். அவர்கள் அப்படி அமைத்தால் ஒரு 6 மாதம் கூட தாங்காது என்று சொல்லிடுறேன். அது கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கின்ற விமர்சிக்கின்ற போக்கு இருக்கு. என்ன சொல்ற தான் ஜேபி என்ற செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் மேல சொல்லியிருந்தார். அதே விஷயத்தான் இவரையும் சொல்றாரு. இது ஒரு சர்வாதிகாரம் போன்ற அந்த செயற்பாடாக தான் காணப்படுது. 6 மாத காலத்துக்கு தாக்கு பிடிக்காது என்ற விஷயம் சரி, ஓகே. இவர் ஏதோ ஒரு அரசியல் அறிவில் கெஸ்லிங்கில் சொல்றாரு, விடமாட்டோம் என்ற பொருள்படத்தான் அவர் கழிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் எங்களுக்கு தந்த ஆணையை திருட பார்க்கிற மக்கள் தானே இவர்களுக்கு ஆணையை கொடுத்துருக்காங்க. உள்ராட்சியில மக்கள் தானே கொடுத்துருக்காங்க. வேற செவ்வாய்க்கொள்ளை கொண்டு வந்து ஓட்டு போட்டார்கள். இல்ல அதைத்தான் அவர் விளைக்கணும். ஆணையை திருடப்பட கிணத்த காணையில் என்ற மாதிரி தான் இந்த கதை இருக்கு. நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு நீங்க செய்த செயற்பாடுகளை பார்த்து உள்ராட்சி தேர்தலில் மக்கள் போட்ட வாக்கு தான் வாக்கெல்லாம் அது. அப்ப அந்த வகையில இவர்கள் முன்னுக்கு பின் முரணான பல கருத்துக்களை சொன்னபடியாக தான் மக்கள் இப்படியான நிலைமையில இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் கட்சிகளுடைய திடீர் பிரச்சாரங்கள் நித்திரோண்டு திடீரென்று எழும்பி ஆக்கள் பாராளுமன்ற தேர்தலில் நித்திரோண்டாக்க திடீரென்று ஒரு பிரச்சாரத்தை செய்து ஓரளவுக்கு இவர்களை உள்ள விடாம பண்றதுல அவர்களோட பொறுப்பு இருந்தது. இந்த பொறுப்பு முதல்ல இருந்திருந்தா பாராளுமன்ற தேர்தலில் ஒரு நிசப்த அலை தோன்றின இந்த யாழ்ப்பாணத்தில் அற்றா கால் போட்டு இருந்த இடத்துல இருந்து வெல்லுவோம் மிதப்பில் இருந்த தமிழ் கட்சிகள் எல்லாம் உள்ளாட்சி தேர்தல் இறங்கி வேலை செஞ்சாதான் போட் பிள்ளைங்க செஞ்சுட்டு
அதையும் கொஞ்சம் காணாது கடைசி நேரத்தில் அந்த ஓடப்பட்டு தெரிஞ்ச முதலெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தது பாராளுமன்ற தேர்தலில். நீங்கள் தமிழ் தேசியம் என்றது தமிழ் மக்கள் தான் தமிழ் தேசியம், மக்களுடைய அபிவிருத்தியை முதல் செய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்ல இல்லைடா பாராளுமன்ற தேர்தலில் வந்து யாழ்ப்பாணம் அமைதியாக இருந்தது, தமிழ் கட்சிகளுடைய இந்த பிரச்சாரங்கள் இல்லாமல். ஆனால் திடீரென்று இப்போ உள்ளூராட்சி சபையில் போனால் முளத்துக்கு முலாம் பிரச்சாரம், சத்தம் கேட்டோட ஸ்பீக்கரோட சத்தம் கேட்டோண்டே இல்லாட்டி வந்துடுவாங்களே. அந்த அளவுக்கான இறங்கி வேலை அதுக்கான ஜேபி தேசிய மக்கள் சக்தி இறங்கி வேலை செய்யலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜனாதிபதியா ஊரா போனவர், ஜனாதிபதியா இருந்தாலும் ஊரா போய் கரகாட்டக்காரர்ல வந்த மாதிரி ஊரா போய் தன்னுடைய பிரச்சாரங்களை செஞ்சார். இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு பிரமிக்க முடியல. இந்த இதுமே பாராளுமன்றத்தில் பிரமிக்க மாதிரி, பாராளுமன்றத்தில் அப்படி பிளிங்க் பண்ண மாதிரி வெளிச்சம் வந்த மாதிரி வர முடியாம போயிட்டு அது ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்ய போகின்றோம் என்று யார் சொல்லியிருக்காங்க? சரத் வீரசேகர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தடை செய்ய போகிறோம் இல்லை, தடை செஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட கதையப்பாக தடை செய்ய போகிறோம்ன்ற மாதிரி தான் கதை. ஏனென்றா தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினது யாரு? விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன். விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரனுடைய அரசியல் லாபங்களை அல்லது அரசியல் நிகழ்ச்சிகளை செயற்படுத்துறதுக்காகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது என்று யார் சொல்லியிருக்கிறார்? சரத் வீரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கார். அவருடைய கருத்தில் அவருடைய கருத்து. அப்ப அவர் சொல்லிக்க என்ன விஷயம் சொல்றாருன்னா, பயங்கரவாதிகள் என்று அவர்கள் சொல்ற ஆக்கள், அப்ப அது அவர்களை ஒழிக்கையே யாரு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஒழித்தோனையே தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் தடை செய்திருக்க வேண்டும் 2009 ஆண்டு. அது இவர்கள் விட்ட மிகப்பெரிய பிழை என்று, அதாவது மஹிந்த ராஜபக்ச விட்ட மிகப்பெரிய பிழை என்று சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் இப்ப அவர்களை விட்ட கதைக்கிறது வேலையை வச்சிருக்கிறார் உதயகம்பம்பில போன்றவர்கள் இந்த இனவாத கருத்துக்களை அதிகம் சிங்கள மக்கள் மேல விதைக்கிறது, தூவி விடுறது. ஏனென்றா சிங்கள மக்கள் வந்து ஒரு கட்டத்துல ஒரு இணக்கப்பாட்டுக்கு வேற ஒரு நிலைமையில இருக்கேக்க அப்படியே வந்து இனவாத போட்டு திருப்பி ஒரு பிரச்சனையை கொண்டு வர. அப்போ அதுக்காண்டி அந்த விஷயங்களை செய்கிறதுல தான் விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, உதயகம்பம்பில போன்றவர்கள் ஒரு கைதேர்ந்தவர்கள் காணப்படுகிறது. அவர்கள் கைதேர்ந்தவர்கள். அந்த வகையில் அவர் சொல்றது இந்த விஷயத்தை நேரடியாகவே சொல்றார். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அதிகார பகிர்வை பற்றி கேட்கின்றார்கள். அதிகார பயிர் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும். அதிகார பயிருக்கும் தேசிய பாதுகாப்பு பிரச்சனை. அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுற பிரச்சனை என்னென்னா, அதிகார பயிரின் மூலம் நாடு பிரிவினை பிளவடையும். நாடு பிளவடைந்தால் இந்த தனிநாட்டு கொள்கை திருப்பி அந்த தனிநாட்டு கொள்கையை இதே கொண்டு சம்பந்தப்படுத்தி பிறகு தேசிய பாதுகாப்பு குந்தகம் என்ற விஷயத்தில் கொண்டு முடிப்பினம் யாரு? இந்த இனவாத கருத்துக்களை சொல்றவர்கள். ஆகவே இப்படியாக இந்த இனவாத கருத்துக்களை விதைக்க இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம் என்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே உண்மையிலேயே ஒரு அந்த விடயங்களை பெரிய ஒரு வன்மம் தமிழ் மக்கள் மீது அது ஒரு வகையில் இருக்கு. நம்ம தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்படியே இருந்திருந்தா தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கி இருந்தா ஒரு பலம் ஒன்று இருந்திருக்கு. என்ன சொல்றேன், அடிபட்டு அதையும் இல்லாம இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பை பற்றி அவர் காய்ச்சபடி அதுக்கு ஒரு 10 அடி மீன் வழங்குற தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவரையும் தடை செய்கிறார். இதைக்கு தடை செஞ்ச மாதிரி தான் இருக்கு. அப்ப எல்லாமே புலவடைஞ்சு அதான் நான் சொல்லணும் பேசுறேன் சொல்லிட்டு ஏற்கனவே எல்லாம் புலவடைஞ்சால் இருக்கிறோம். இதுல நீங்க தனித்தனியாக நீங்க சட்ட ரீதியாக தடை செய்ய போறீங்களா? சட்ட ரீதியாக தடை செய்யறது ஒரு பெரிய தமிழ் கட்சிகள் நகைப்புக்கு உள்ளாக்க இல்லை. ஆனால் அவர்கள் சேர்ந்திருந்தா எங்களுக்கு ஒரு பலம் இருந்திருக்குன்னு சொல்றேன். உதாரணமாக நாங்கள் சைக்கிள் சின்னத்தில் பயணிக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியையும் கூட தான் சொல்கிறோம். அவர்களும் சேர்ந்து இயங்கி எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தால் ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியும், அல்லது ஒரு பலத்தை காண்பிக்கலும், சர்வதேசத்துக்கு காண்பிக்கலும். ஆகவே இந்த விடய பொருளை தான் நாங்கள் இன்றைக்கு பேசலாம்னு இருந்தாங்க. இப்படி நிறைய விடயங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். தொடர்ந்து இந்த வீதி விபத்துக்கள் வந்த வண்ணம் இந்த வருடத்துக்கு 1000 பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்று வீதி விபத்துக்கால உயிரிழந்துள்ளார்கள் என்ற தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த பஸ் விபத்துக்கள், இப்போ சொகுசு வாகனம் குறிப்பிட்ட காலங்களில் வந்து சொகுசு வாகனங்கள் பிரபலமான சொகுசு வாகனங்கள் எல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கான ரீதியான விபத்துகள் வேறு. இப்போ டயருக்கு காத்து போகிறது, டயர் ஒழுங்காக மாற்ற சில்லு கலண்டு விழுந்துட்டு நுவரலியாக போய் சில்லு கலண்டு வந்துட்டு இது வந்து வாகனம் பற்றின ஒரு முன்னாயத்த செயற்பாடுகளை செய்யாதால வார விஷயம். அதுக்கு முதல் போன அலட்சியத்துக்கு சரியான ஒரு தண்டனை கொடுக்கணும். இதுவும் ஒரு வகையான அலட்சியம் ஒரு விதமான கொலைதான் என்ற ஒரு விடயத்தை பெறணும். இது அண்மையில் சிடிபி பஸ்ஸில் இது பெரிய அதிகமாக நடக்கும். 2 வருடத்துக்கு முதல்ல நினைக்கிறேன் ஸ்டியரிங் வந்து அந்த இடத்துல எறியிட்டு திருப்பும்போது
ஒழுங்கா வச்சிருக்க சரியான ஒரு நடைமுறைகள் அது ஒழுங்கா இயங்குதான்னு பார்த்து டிரைவரும் எடுக்கணும் அல்லது அது வந்து அடிக்கடி இது சம்பந்தமான இன்ஜினியர்ஸ் இருப்பார்கள் அதில் பொறியியலாளர்கள் வந்து இது தொடர்பாக ஒழுங்கான இயங்குதான்ற விஷயங்களையும் சொல்கிறேன். வசுக்க வர கச்சானம் மட்டும் வாங்கி போடக்கூடாது, சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடாது, வசுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும், என்னன்னே பார்க்கணுன்ற விஷயத்தில் நாங்கள் உன்னிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இந்த பீதி விபத்துக்களை அதிகமான உயிரிழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் இந்த ரம்போடையில் நடந்த விபத்துக்கு வந்து நஷ்டஈடு கொடுத்திருந்தார் 1 மில்லியன். அது தொடர்பான விமர்சனங்களும் வந்து 1 மில்லியன் என்னத்தியாக காணும் இருக்குண்டு. ஆனால் இருந்தாலும் நஷ்டஈடு கொடுக்குற நேரத்துக்கு நீங்கள் வந்து அந்த ஒழுங்கான வேலையில் அரசு உத்தியோகத்தர் ஒழுங்காக வேலை வாங்கினாலே போதும். சரியான அரசு உத்தியோகத்தர்கள் சரியான முறையில் இந்த வேலை வாங்கப்படுறதில்லை என்ற ஒரு விமர்சனம் திருப்பி இருக்கு. நாங்கள் எல்லா சாரதிகளையும் விமர்சனம் சொல்லல. சாரதி தொழில்ன்றது கிட்டத்தட்ட டாக்டர் தொழில் மாதிரி தான் சாரதி தொழில். அப்போ சாரதி தொழில்ன்றது மிக மதிக்கத்தக்க ஒரு போற்றத்தக்க தொழில். கிட்டத்தட்ட கடவுளாக பார்த்து தான் உங்களை வராங்க. அவர்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும்னா இந்த உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கும், உங்களோட சாரதித்துவம் நல்லா இருக்கும், ஆனால் பஸ் வந்து பிரச்சனையாக இருக்கும். அதையும் கொஞ்சம் கவனிக்கணும்ன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு. மக்கள் சேவை மகேசன் சேவை இது வந்து இந்தியாவில் இது ஆகலும் மோசமாக இருக்க காரணம்னா பஸ் ஓனர்ஸ், பிரைவேட் பஸ் ஓனர்ஸ் வந்து நார்மல் பொருட்களை போட்டு விடுறது. அது அண்மையில் கூட ஒரு பிரச்சனையாக வந்தது. இங்கே சிடிபி பிரச்சனையாக இருக்கிற மாதிரி அங்கே ப்ரைவேட் பஸ்ஸுலேயே இந்த சில பிரச்சனை இருக்குது. அதில் பலிக்கடாகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் தான். பொதுமக்கள் இதில் உயிரிழப்பு வருது, அப்புறம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது டிரைவர்ஸ். இந்த பிரச்சனையால் கடைசியாக வந்து முடியும். ஆனால் ஓனர்ஸ் வந்து சரியான முறையில் இந்த பஸ்களை கவனிக்கிறீர்கள் உரிமையாளர்கள் என்ற விமர்சனமும் இந்தியாவில் முன்வைக்கப்பட்டது. அப்போ அந்தளவுக்கு இங்கே விபத்துக்கள் குறைவாக இருந்தாலும் கூட தயவு செஞ்சு நாங்களும் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்ல விஷயம். இந்த தகவலையும் உங்களுக்கு பயிரோணம் என்று தான் நாங்கள் தொடர்ந்தும் சந்திக்கலாம். ஒவ்வொரு செய்திகளும் பெறுகின்ற பொழுது உங்களுக்கு தருவதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.